நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் நாம் நற்பொருளை காத்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் தியானித்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரமும் பார்க்க இருக்கிறோம். நற்பொருளாகிய ஆத்துமாவை நாம் எவ்வாறு காத்து கொள்ள வேண்டும், வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்குள் ஊன்றப்பட்டிருக்க வேண்டும். நமக்குள் வசனம் இருக்கும்போது அது நிமித்தமாக நம்ம என்ன செய்ய முடியும், ஆத்துமாவை காத்து கொள்ள முடியும் என்று சொல்லி நம்ம செஞ்சோம் பார்த்தோம். இப்போ கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்க வேண்டும், வசனமும் இருக்கணும். அடுத்து நம்ம எங்க இருக்கணும், கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்யணும், வாசம் பண்ணணும். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் கொலோசியர் 1:27 கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ரகசியத்தை கற்றுத்தராரு. எப்படி உங்க ஆத்மாவை, அந்த நற்பொருளை நம்ம எவ்வாறு காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அந்த ரகசியத்தை கற்றுத்தர கிறிஸ்துவானவர் அவர் ஒரு மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள என்ன செய்யணும், வாசம் பண்ண வேண்டும். அவ்வாறு வாசம் பண்ணும் போது இப்படிப்பட்ட சோதனையிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும், ஜெயம் பெற முடியும். சங்கீதம் 24:47 பாருங்க, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். நமக்குடைய இருதயம், நாம் தான் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த இருதயத்தின் கதவை நம்ம அடைச்சி வச்சிருக்கிறோம். வாசல்களே உங்கள் தலையை என்ன செய்யுங்க, உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். அந்த இடத்துல நீங்க வரவேற்கிறதுக்காண்டி நீங்க உயருங்க, மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இதான் அந்த ரகசியம். இந்த ரகசியத்தின்படி நீங்க இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணி அவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது எந்த விதமான சோதனையும் உங்களை என்ன சொல்ல முடியாது, மேற்கொள்ள முடியாது. எந்த விதமான குளவிகளும் வந்து முட்டையிட முடியாது. சாத்தானுடைய கிரியைகள் அங்கே என்ன செய்ய முடியாது, விதைக்கப்பட இடமில்லை. ஏன் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறது இயேசு கிறிஸ்து. அவர் இருக்கும்போது ஒருவரும் உங்களை என்ன செய்ய முடியாது, அணுக முடியாது. உனக்கு விரோதமா கையை நீட்டினவனுக்கு கையை என்ன செய்ய முடியாது, கீழே போட முடியாது. அப்படியே கையை நீட்டி ஒருத்தன் பேசிட்டானா இயேசு கிறிஸ்துவை நீட்டி பேசினதுக்கு சமம். அவனால் ஒன்று செயல்பட முடியாது. உங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியங்கள், மந்திரங்கள், மாந்திரிகள் செய்து உங்களை அவங்க பக்கம் இழுக்க ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை உங்களை சுற்றி பிசாசம் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எதில் தப்பு பண்ணுவேன், எதில் வீழ்த்தலாம், எதை பாப்பா அப்படின்னு சொல்லி சுற்றிட்டே வரானா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறது மகிமையின் ராஜா. அவர் மகிமையாக வீற்றிருக்கிறார். உங்களை சுற்றி உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிற எல்லாரும் வெட்கப்பட்டு போயிடுவாங்க. நீங்கள் நினைக்கலாம் இந்த வாலிப வயசில் அல்ல, இந்த ஒரு சிறிய தாய்மார் பருவமாக இருக்கலாம், சிறிய தகப்பனார் பருவமாக இருக்கலாம், சோதனையின் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நீங்கள் வேலைக்கு போகிற ஸ்தலங்களில் நீங்கள் அழகாக இருக்கலாம், உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். அதை தூக்கி எறிந்து போடுங்க. ஒரு இதில் பாருங்க சொல்லியிருக்கு, உங்களை அழகாக இருக்காங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கனாலே அதில் என்ன வச்சுட்டாங்க அப்படின்னா, ஒரு அந்த குழவி வச்சுருக்கிற கொடுக்கு வச்சுருக்காங்க. அது அப்படியே என்ன செஞ்சிருமா, இருதயத்தில் போய் தைத்து நமக்கு என்ன வந்துடும், பெருமை வந்துடும். அப்போது அந்த வார்த்தைகளை நம்ம இருதயத்துக்குள்ளே கொண்டே போகக்கூடாது. அழகை தந்தவர் தேவன், நம்மை படைத்தவர் தேவன், நம்மை எதற்காக படைத்திருக்கிறார் அந்த நோக்கம் மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கணுமே வெளிய நம்மை பற்றி புகழுகின்ற வார்த்தைகளை நம்ம மனசுக்குள்ள நம்ம நினைச்சக்கூடாது, கொண்டு போகவே கூடாது. அதில் ஏதாவது ஒரு பெருமையான காரியங்கள் வருதுன்னா அந்த புகழ் எல்லாம் தேவனுக்கே மகிமையை செலுத்தி விட்டு நம்ம அமைதியாக அந்த இடத்துல இருந்து என்ன செய்யணும், கடந்து சென்று விட வேண்டும். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 பாருங்க, அவர் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார், ஒருவன் சத்தத்தை கேட்டு திறந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் திறந்துட்டீங்க. உங்கள் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். உட்பிரவேசிச்சாச்சு. அவர் தட்டிட்டு மட்டும் இல்லை, அவர் என்ன செய்கிறாரு பாருங்க, அவர் உங்களுக்குள் உட்பிரவேசித்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, உங்களோடு போஜனம் பண்ணி, உங்களுக்குள் சஞ்சரித்து, உங்களோடு உலாவி, உங்கள் தேவனாயிருக்கும்படி விரும்புகிறார். எத்தனை காரியத்தை உங்களோட செய்யணும்னு ஆசைப்படுறார். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை தேடி போறீங்க, அவர் ஃப்ரெண்டை காட்டிலும் மேலானவராக, ஒரு துணையாக, ஒரு உற்ற தோழனாக, ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, ஒரு சிறு பிள்ளையாக உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி வேணுமோ அப்படிலாம் இருக்கிறார். அவங்க கூட உட்காந்து போஜனம் பண்ணுறார். நிறைய பேர் நினைப்போம், என் கூட ஸ்கூலில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு ஃப்ரெண்டு வேணும். போகிறீங்க, அந்த டைமில் நீங்கள் அவங்க மூலமாக சத்துக்கள் விதைக்கிற அந்த கொடுக்க என்ன செஞ்சுட்டு வாங்கிட்டு வந்து அந்த உங்கள் மனசில் அது என்ன செய்யுது, தைத்த வண்ணமாக இருக்கிறது. அவங்க கூட அவர் உட்காந்து போஜனம் பண்ணுறார்.
அவர் உங்களோட சஞ்சரிக்க ஆசைப்படுறாரு, உங்களோட பேச ஆசைப்படுறாரு. நீங்கள் பேசுங்க அவரோட. போனோட கூட நம்ம பார்த்தோம் பாருங்க, சீஷர்கள் வந்து இயேசுடைய சரீரத்தை காணாமல் ஒரு அறையின் கதவை பூட்டி ஒரு அறைக்குள்ள வந்து இயேசுவை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. குழப்பத்தோடு இருக்காங்க, சமாதானம் இல்லாமல் இருக்காங்க. யார் தூக்கிட்டு போயிருப்பா, யார்? அவரை பற்றியே பேசும்போது அவர் அங்கே வந்துட்டார், அவங்களுக்கு சமாதானம். அதே காரியத்தில் பாருங்க, மகதலேனா மரியாள் என்ன செய்றா, போய் பார்க்குறாங்க. இல்லை, அவள் அதில் உட்காந்துட்டு நான் இயேசுவின் சரீரத்தை கண்டுபிடிக்காமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு உட்காந்து என்ன செய்றா, அந்த கல்லறைக்கு வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்போது அவள் என்ன செய்றா, அப்படியே லைட்டாக பார்க்கும்போது ஒருத்தருடைய பின் பகுதி தெரியுது. அவர் தோட்டக்காரன் நினச்சி, யாராச்சும் எடுத்து போயிருந்தா சொல்லுங்க, என் இயேசுவின் சரீரத்தை நான் அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவர் திரும்பி சொல்கிறாரு, மரியாளே அப்படின்னு சொல்கிறார். அப்படி சில ரப்புனி அப்படிங்கிற. அப்போ எங்கே யார் அவரை ரொம்ப விரும்பி தேடி அவரை வரவேற்கிறாங்களோ அவர் அங்கே இருக்கிறாரு. அப்போ நாம் யாரை பற்றி பேசிகிட்டே இருக்கணும். அதான் வசனத்தை சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு நீங்கள் உட்காரும்போது, நடக்கும்போது, தூங்கும்போதும், பேசும்போதும், எதை செய்யும்போது இயேசுவை பற்றியே சொல்லி கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா அவர் உங்கள் கூடயே இருப்பார். அப்போ நம்ம சோதனைக்கு உட்படாத படிக்கு இப்படிப்பட்ட வசனங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், நாம் பின்பற்ற வேண்டும் வாழ்க்கையில். அப்படி பின்பற்றும் போது அவர் நமக்குள் வாசமாக இருப்பார், நம்மோடு போஜனம் பண்ணுவார், நமக்குள்ள என்ன செய்வார், உலாவுவார், நம்மோடு சஞ்சரிப்பார். நீங்கள் என்ன, உங்கள் தேவனாக இருக்கும்படி அவர் விரும்புகிறார். உலகத்தையே படைத்த தேவன். ஒரு பெரிய ஜனாதிபதி யாராச்சும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒன்று தெரியும்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம். ஏப்பா அவர் ஃபோன் அடிச்சிட்டாரு. இல்லை ஒரு பெரிய அதிகாரி, ஒரு கலெக்டர், நம்ம ஒரு இது மாவட்டத்தில் இருக்க ஒரு பிரசிடென்ட் ஃபோன் பண்ணி உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டாங்கன்னா ஒரு சந்தோஷம், ஏப்பா என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் உலகத்தையே படைத்த தேவன், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி, அவர் வார்த்தையினால தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அவர் உங்கள் கூட வந்து உங்களோடு இருக்க, உங்களை என்ன செய்கிறார், உங்களோடு இருக்க விரும்புகிறாரு, உங்களை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறாரு, உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கிறாரு. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அவரை விட்டு விலகி போகிறோம். அவர் பேசினா நமக்கு போய் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். யோசிச்சு பாருங்க, அவரை நீங்கள் வரவேறுங்க. அவர் நமக்குள் வாசமாக இருக்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுங்க. அப்போது நம்ம ஆத்மா ஆட்டோமேட்டிக்காக காப்பாற்றப்படும், கரைதிரை இல்லாமல். ஏன்னா நமக்குள்ள வாசமாக இருக்கிற ஒரு பரிசுத்தராச்சே, நமக்குள் வாசமாக இருக்கிறவர் உண்மையுள்ளவராச்சு, நமக்குள் வாசமாக இருக்கிற தாழ்மை உள்ளவராச்சு, நமக்குள் வாசமாக இருக்கிற ஊழியம் செய்ய வந்தவராச்சு. அவருடைய குணங்களை நம்ம பிரதிபலிக்க நம்ம என்ன செய்கிறோம், தொடங்கி விடுகிறோம். சீஷர்கள் பாருங்க, ஒரு முறை என்ன செய்றாங்க, கப்பலில் பயணம் பண்ணுறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன செய்றாங்க, அங்கே வந்து காற்று பயங்கரமாக அடிக்கி, கடல் பயங்கரமாக கொந்தளிக்குது. அவர் அடித்தட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அவங்க எல்லாம் சத்தம் போடுறாங்க, ஐயோ நாங்கள் அமிழ்ந்து போக போகிறோம், அமிழ்ந்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லி. அங்கே போய் திருப்பி என்ன செய்கிறாங்க, இயேசு எழுப்புறாங்க. இயேசு வந்து காற்றை பார்த்து அதட்ட, கடலை பார்த்து இறையாதேன்னு சொல்கிறாரு. எல்லாம் அமைதி ஆயிடுச்சு. வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம என்ன செஞ்சோம் தெரியுமா, ஏசப்பாக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். அவரை நம்ம கூப்பிடல, நம்ம கூட தான் இருக்கிறாரு, நம்ம அவரை வந்து சட்டை பண்ணலை. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை என்ன செய்கிறோம், செய்து கொண்டே இருக்கிறோம். நமக்குள்ளே தான் வாசமாக இருக்கிறாரு. நம்ம அவரை ஏற்றுக்கொண்டோம், நம்ம அவரை மகிமையின் ராஜா வீட்டு இருக்கிற வச்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க வச்சுருக்கோம். எதையுமே அவர்கிட்ட சொல்கிறது கிடையாது. ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம், இன்னைக்கு நான் காரியங்களை நான் வந்து இது இப்படி செய்ய போகிறேன், இப்படி செய்ய போகிறேன், இன்னைக்கு யாரெல்லாம் என்கிட்ட பேசுவாங்க, எனக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வரும், நான் எப்படி பேசணும்னு சொல்லி நம்ம தேவனோட பேசுகிறதே கிடையாது. அப்படி பேசாதனால நம்ம என்ன செய்கிறோம், அன்னைக்கு வரக்கூடிய போராட்டங்கள்லாம் நம்மளே ஃபேஸ் பண்ணிட்டு கடைசியில் வந்து அது இயேசுவே நம்ம கூப்பிட்டு நம்ம சொல்கிறது, தட்டி எழுப்புற மாதிரி, இப்படி நடந்துட்டே இப்படி இறையுது, அங்கே பிரச்சனை வருது, அங்கே காற்று அடிக்குது, இங்கே கடல் கொந்தளிக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். அதுக்கு பிறகு தேவன் நம்ம அதுக்கு முன்னாடி அந்த இறைச்சல் வர்றதுக்கு முன்னாடியே அவர் நம்ம கூட இருந்து அது வந்திருக்காது. நம்ம அவர்கிட்ட கேட்குறதே கிடையாது, எந்த பிளானே அவர்கிட்ட கிடையாது. நம்மளே ஸ்கெட்ச் போடுறது, நம்மளே பெரிய என்னமோ நம்ம தான் அந்த உலகத்தை படைச்ச இன்ஜினியர் மாதிரி எல்லாம் தெரிந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போய் எல்லாவற்றிலையும் ஃபெயிலியராக வந்த பிறகு தேவன்கிட்ட சொல்கிறது. நம்ம அது போகிறதுக்கு முன்னாடி நமக்குள் வாசமாக இருக்கிறார், நம்மளோடு சஞ்சரிக்க விரும்புகிறார், நம்மளோடு போஜனம் பண்ண விரும்புகிறார். அவரிடத்தில் நாம் சொல்லும்போது தேவன் பெரிய காரியங்கள் நமக்கு செய்வார். அப்போது பிசாசு எப்படிப்பட்டதான காரியங்களை ஆதாம் ஏவாள் மூலமாக ஒரு மனுஷனுக்குள்ளே விதைத்திருக்கான் அப்படின்னா, ஒன்று வந்து அந்த பழத்தின் சாராகிய பாவம் இரத்தத்துக்குள் கலந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி அதை சுத்திகரிக்கும். அந்த வசனத்தின்படி அவருடைய இரத்தம் நமக்குள் வரும்போது அவர் நமக்குள் வாசமாக இருக்கிறது, விடுதலை கிடைக்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த பழத்தினுடைய விதை நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்படும் போது விதைக்கப்பட்டு இருக்கிறது. தாய் என்னுடைய பாவத்திலே கர்ப்பந்தரித்தால் சங்கீதத்தில் குறிப்பிட்டு வச்சிருக்கிறார். அப்போது அந்த விதையை நம்ம தூக்கி எறியணும்.
பெருமை, கீழ்ப்படியாமையை நம்ம தூக்கி எறியும் போது அது என்ன செய்கிறது? நம்மை விட்டு அகன்று போய் இந்த நற்பொருளை நம்ம பாதுகாத்து கொள்ள முடியுது. அதோட வருகையில் நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைவதற்காக இந்த பாத்திரம் சுத்தமாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்போ தேவன் நமக்குள் வாசமாக இருக்கும்போது இதெல்லாம் தானாகவே என்ன செஞ்சுவிடும்? களைந்து போடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவியில் நிரம்பியிருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், இந்த நற்பொருளை பாதுகாக்கணும்னா வசனத்தில் நம்ம நிலை நிற்க வேண்டும். வசனம் நமக்குள்ள இருக்க வேண்டும், அது கிரியை செய்ய வேண்டும், நமக்குள்ள அது ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லை, அதை தியானிக்கணும், அதை விசுவாசிக்கணும். அதன்படி நடக்கும்போது நாம் என்ன செய்யணும்? சோதனையை ஜெயித்து கொள்ள முடியும்னு பார்த்தோம். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசமாக இருக்கும்போது இந்த நற்பொருளை நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும்னு பார்த்தோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஆவியில் நிரம்பி இருங்கள். ஆவியில் நிரம்பியிருங்கள். இதற்கு எடுத்துக்காட்டாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பாருங்க, மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அடுத்து பாருங்க, ரோமர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை எல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தும்படி சித்தமானார். அவர் உங்களை தம்முடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம ஆவியினால் நிரம்பி இருக்க வேண்டும். ஆவியின யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர் இந்த உலகத்தை விட்டு எடுத்து கொள்ளப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியாகி தேற்றவளனை நமக்காக என்ன செய்தார்? அனுப்பி வைத்தார். முந்தைய எப்படி இல்லை, நம்ம ஒரு சர்ச்சுக்குள்ளே போக முடியாது, ஆசாரியர்கள் தான் போக முடியும், ரொம்ப பரிசுத்தமாக இருக்க முடியும். அதையும் தாண்டி நம்ம பக்தி இல்லாமல் போனால் நம்ம என்ன செஞ்சிருவாங்க? மரணத்தை சந்திக்க. அப்படி ஒரு பயம், தேவன்னா பயந்து மக்கள் இருந்தாங்க. ஆட்டுக்குட்டிகளெல்லாம் என்ன செஞ்சாங்க? அவங்க பலியிட்டாங்க. அவங்களுடைய பாவத்தில் இந்த நிவிருத்தி கிடைக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் நமக்குள்ளே வாசமாக இருப்பதற்கு பரிசுத்த ஆவியை நமக்காக என்ன செய்கிறார்? அனுப்பி வைத்திருக்கார். பரிசுத்த ஆவியினாலே தெய்வ பலன் உங்களுக்குள்ள என்ன செய்கிறது? தங்கி இருக்கிறதுன்னு சொல்லி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அப்போ அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள என்ன வரும்? தெய்வ பலன் தங்கி இருக்கிறது. அப்போ எப்பேற்பட்ட சோதனையாக இருந்தாலும் அதுல இருந்து நம்ம என்ன செய்ய முடியும்? விடுவிக்கப்பட்டு காத்துக்கொள்ள என்ன செய்ய முடியும்? அப்போ அதுக்கு பாருங்க, மரியாளை பார்த்து நம்ம மரியாளுடைய வாழ்க்கையை பாருங்க. சின்ன வயசுலேயே அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? தேவதூதன் தரிசனமானார். தரிசனமாகி சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும் சொல்லி லூக்கா 1 அதிகாரம் 35ஆம் வசனத்தில் சொல்கிறார். அவளுக்கு பயமாக இருக்குது, இது எப்படி ஆகுமோன்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அப்போ அவர் சொல்கிறார், இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த பலன் வரும்போது நமக்குள்ள என்ன செய்யும்? உங்களுக்குள் வைத்திருக்கிற அந்த நற்பொருளை பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? காத்துக்கொள்ள முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு மரியாளால் என்ன செய்ய முடியாது? கொண்டு வர முடிந்தது. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியின் பலன், உன்னதமானவரின் நிழல் அவங்க மேலே அந்த பலத்தை கொடுத்து நிழலிட்டு அவங்களை காத்து கொண்டதுனால அவங்களுக்கு தேவன் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? அவங்க மூலமாக என்ன செய்யறாரு? அந்த பூமிக்கு கொண்டு வர முடிந்தது. அதே வாக்குத்தத்தத்தை உங்களுக்கும் தேவன் தர்றாரு. அந்த ஆத்மாவை நீங்க பத்திரமா பாதுகாத்து நீங்க என் வருகைக்கு நான் வரும்போது இங்க என்ன செய்யணும்? திருப்பி அந்த ஒப்படைக்கும் போது அது மகிமையின் மேல் மகிமை அடைந்து நீங்க கிறிஸ்துவ போல என்ன செய்வீங்க? மறுரூபமாக்கப்படுவீங்க. பரிசுத்தாவியினால் உங்களுக்கு தங்கி இருக்கிறதுனால அவர் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உங்களுக்குள்ள கொண்டு வருகிறார்? தெய்வீக விசுவாசத்தை கொண்டு வருகிறார், வல்லமையை கொண்டு வருகிறார், தெய்வ பலனை கொண்டு வருகிறார், கிருபையை செய்கிறார் கொண்டு. இதெல்லாம் வரும்போது அவிசுவாசம், நம்மளோட பலவீனம் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போய்விடும். அப்போ நம்ம ஆவியினால் என்ன செய்ய வேண்டும்? நிரம்பி இருக்கும் போது ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்கிறோம். அது நிமித்தமாக ஆவியின் கனிகளை நம்ம என்ன செய்யறோம்? கொடுக்கணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், எல்லாம் தயவு, சாந்தம், நற்குணம் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வெளிப்படுத்துகிறோம். அப்போ இந்த ஆவியின் வரங்கள் நமக்குள்ள கடந்து வந்தாதான் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த நற்பொருள் என்ன செய்யும் அப்படின்னா நல்ல கனிகளை கொடுப்பதற்கு அது ஆயத்தமாகும். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும், மந்திரவாதிகிட்ட இருக்கிற குட்டி சாத்தானை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர். அவர் என்ன செய்வார் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட சொப்பனங்கள், ஆபாச காட்சிகள் எல்லாவற்றையும், ஆபாச சொப்பனங்கள் உங்களை பயங்காட்டிக்கிட்டு இருக்க எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி, ஏன்னா அவருக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அது ஒன்றும் சேதப்படுத்தாது, அப்படி நீக்கி போடுவார். இப்போ நான் உங்கள் குழந்தை தான் இருக்குது, சின்ன குழந்தையா இருக்குது, அது தூங்கும்போது நீங்கள் அதுக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறீங்க?
அது முழிக்கும் போது டக்குன்னு நீங்களும் முழிச்சிருந்தீங்க இல்லையா? அந்த குழந்தைக்கு ஏதாவது உங்கள் குழந்தை பெரிய குழந்தையா இருந்தாலும் பெரிய பிள்ளையாக இருந்தாலும் காய்ச்சல் நம்ம பக்கத்துலேயே இருப்போம். எதுவும் ஆயிடக்கூடாது, நைட்டு காய்ச்சல் வந்துடக்கூடாது, மாத்திரை கொடுக்கணும், தூங்காமல் இருக்கிறோம். அதே போல் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? உங்கள் கூட இருக்கிறாரு. உங்களுக்கு சாத்தான் எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் விழித்திருந்து உங்களுக்கு விரோதமாக அனுப்பப்படுற கிரியைகளிலிருந்து உடனடியாக என்ன செய்கிறாரு? விடுதலை தருகிறார். உங்களுக்கு வைக்க கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருளை நீங்கள் காத்துக்கொள்ள அந்த ஆவியினால் நீங்கள் நிரம்பி இருக்க வேண்டும். 4வதாக பார்த்தீங்கன்னா அக்கினியாயிருங்கள். இந்த இருதயம் ஆத்துமா அப்படிங்கிறது ஒரு பலிபீடம். அந்த பலிபீடத்தில் லேவியராகமும் 6ஆம் அதிகாரம் 9-13 வசனங்களில் பாருங்க, பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுது எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது கொடுத்துருக்கு. அந்த பலிபீடத்தில் எப்பவுமே அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது அணைஞ்சு போயிடக்கூடாது. அப்போது இந்த இருதயமாகிய பலிபீடம் எப்பவுமே எரிஞ்சு கொண்டே இருந்துச்சுன்னா சாத்தான் பக்கத்துலேயே வர முடியாது. அவன் அப்போ எப்பவும் வெளிச்சம் இருக்கும், அது அப்படியே ஒரு பிரைட்னஸ் கொடுத்துட்டே இருக்கும், ஒரு நெருப்பாக இருக்கும். அவன் பயந்து ஓடியே போயிடுவான், இங்கே வரவே முடியாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிடுவான்? போயிடும். அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் அணைந்து போகக்கூடாது. சாத்தான் ஒரு காரியத்தை உங்கள் எண்ணங்களில், உங்கள் நினைவில், உங்கள் சிந்தனையில் ஆழமாக வச்சுட்டு போகணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி எடுப்பான். ஒரு குள்ள நரியை போல் எப்போ எந்த காரியத்தில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு பார்த்தா அதுக்குள்ளே கடந்து என்ன செய்வான்? சொருவிட்டு போக ஆயத்தமாக சுற்றிக்கிட்டே வருவான். அது செத்து கிடக்கிற ஆத்மாவை கண்டுக்கிடவே செய்யாது, ஓடிக்கிட்டு இருக்கிறத தான் பார்த்து என்ன செய்யும்? ஒரு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேட்டைக்காரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, வேட்டையாட போகும்போது 2 மான் ஓடுதுன்னு வச்சுக்கலாம், 2 முயல் ஓடுது அப்படின்னா முதல்ல காயப்பட்டு அடிபட்டதை என்ன செய்வான்? விட்டுருவான். அது ஓடிக்கிடாது, ஆனால் ஓடிட்டு இருக்க அடுத்த முயலை தான் திருப்பியும் துரத்துவான். இதே போல தான் பிசாசு ஒரு வேடனை போல அடிபட்டு இந்த உலகத்தின் பாவத்தில் சிக்குண்டு இனிமே எழும்பி வெளியே வர முடியாத ஆத்மா விரட்டவே மாட்டான். நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்களா? கிறிஸ்துவுக்காக ஓடிக்கிட்டே இருக்கீங்களா? உங்களை சுற்றி 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 விரட்டிக்கிட்டே இருப்பான். ஆனால் அது ஒன்றும் உங்களை சேதனைப்படுத்தாது. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற அக்கினி எப்படி இருந்துக்கிற? எரிந்து கொண்டே இருக்கிறது. அது எப்போ லைட் ஆகுது அப்படின்னு அவன் செக் பண்ணிகிட்டே இருக்கான். ஏன் நம்ம லைட் ஆகணும்? நம்ம தான் தேவனுக்குள்ளே இருக்கிறோமே. அது ஒருபோதும் அணைந்து போகாதபடி நாம் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்க போகணும். இப்போ யுத்த களத்தில் பாருங்கள், கிதியோன் பாருங்கள், மண் பாண்டத்திற்குள் தீவட்டியை வைத்தார், கையில் ஒரு எக்காலத்தை பிடித்து கொண்டார். இந்த மண் பாண்டம் அப்படிங்கிறது நம்முடைய சரீரம், இந்த சரீரத்தை குறிக்கிறது. எக்காலங்கிறது தேவனை துதிக்கிற ஒரு துதி. அது துதிக்கு அடையாளம், தேவனுடைய வருகைக்கு அடையாளம். அவருடைய வருகை வர்றது வரைக்கும், அதோட எக்காலம் தொனிக்கிற வரைக்கும் சரீரமாகிய மண் பாண்டத்துக்குள்ளே தீவட்டி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். தீவட்டி எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் அந்த மண் பாண்டம் உடைக்கப்படும் போது அந்த தீவட்டி ஜொலித்து எரியும். தேவனுடைய வருகை வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? அவருக்கு எதிர்கொண்டு போக முடியும். 10 கன்னிகைகளுடைய கதை உங்களுக்கு தெரியும். 5 பேர் என்ன செஞ்சாங்க? ரொம்ப ஞானமுள்ளவர்களாக இருந்தாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? எண்ணெயை வச்சுருந்தாங்க. எண்ணெய் தீந்து போகும்போது அவங்க மணவாளன் வரும்போது எண்ணெயை ஊற்றி தீவட்டி கொளுத்தி எல்லாம் என்ன செய்கிறாங்க? கடந்து போகிறாங்க. அடுத்த 5 கன்னிகைகள் என்னதாங்க? ஞானமற்றவர்களாக அவங்க எண்ணெல்லாம் தீந்து போயிட்டு பக்கத்தில் கேட்குறாங்க, இல்லை நீங்கள் கடையில் போய் வாங்கிட்டு வாங்க, அவங்க வர்றதுக்குள்ளே மணவாளன் வந்தார், கதவு அடைக்கப்படுகிறது. நம்ம எப்படிப்பட்ட கன்னிகைகளாக இருக்கிறோம்? கிதியோனை போல உள்ள நம்ம அக்கினியை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? தீவட்டிகளை வச்சுருக்கிறோமா? அல்லது அந்த கன்னிகைகளை போல் நம்ம எண்ணெல்லாம் வச்சு தீவட்டிலாம் எதிர்காலம் வர வரைக்கும் ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லை நம்ம தூங்கி கொண்டு இருக்கிறோமா? தீவட்டி கடவுள் வரும்போது நம்ம பத்தைச்சிக்கிடுறேன் அப்படின்னா அங்கே பத்தைக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. நம்முடைய சரீரமாகி மண் பாண்டம் உடைக்கப்படும் போது உள்ள அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கணும், தீவட்டி எரிஞ்சிட்டு இருக்கணும். அப்போ தான் அது மகிமையின் மேல் மகிமை அடைய முடியும், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தான் துதிக்கிற சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அப்போ தான் சரீரம் உடைக்கப்பட்டு மறுரூபமாக்கப்படுவோம். இந்த சரீரத்தோட நம்ம கடந்து போகிறதில்ல, நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். கிறிஸ்துவை போல நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கிறதுக்கு தான் பரிசுத்தாவியின் அக்கினியை தந்திருக்கிறார். அதான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பிசாசுடைய தந்திரங்கள் கிரியைகள் எல்லாவற்றையும் அழிக்கும் பொருட்டாக தேவன் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா அக்கினியை நமக்குள்ள என்ன செய்கிறாரு? தந்திருக்கிறார். எலியாவை பாருங்க, கர்மெல் பர்வத்தில் போய் அக்கினியை இறக்க ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வேண்டும் சொல்லி ஜெபிக்கிறார். அன்னைக்கு எலியாவின் ஜெபத்தை கேட்டு கர்மேல் பர்வதத்தில் அந்த அக்கினி இறங்கி வந்தது. இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்மேல் பர்வதத்தில் அக்கினி இறங்க வேண்டாம், உங்கள் இருதயத்துக்குள் உங்களுடைய ஆத்மாவுக்குள் அக்கினி இறங்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கும்போது இறங்கி வருவார்.
எலியாவின் தேவன், அக்கினியின் தேவன் இன்றைக்கு உங்கள் தேவனாக இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு விடுதலை தந்து வல்லமை தந்து உங்களை உயர்த்தி உங்களை கனப்படுத்த உங்கள் நற்பொருளை கரைதிரை இல்லாமல் பாதுகாக்க அவர் வல்லமுள்ள தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் இருக்குது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும். பரிசுத்த ஆவி நமக்கு தேவை, அக்கினியும் நமக்கு தேவை. இந்த உலகத்தின் உள்ள துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு, அந்தகார லோகாதிபதிகளை மேற்கொள்வதற்கு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டும் நமக்கு போராட்டம் இல்லை. இதெல்லாம் நமக்கு எதிர்த்து நிற்கும்போது நமக்கு இந்த பலன் நமக்கு தேவை. அப்போதான் நம்முடைய நற்பொருளை நம்ம என்ன செய்ய முடியும்? பாதுகாத்து கொள்ள முடியும். அப்படி நம்ம பாதுகாத்து கொள்ளும் போது தான் தேவனுடைய வருகையின் போது நமக்கு அவருக்கு நேராக நம்ம சொல்ல முடியும், எதிர்கொண்டு நாம் புறப்பட்டு செல்ல நமக்கு முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பரிசுத்தத்தின் மேல் தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அவர் பக்தி வைராக்கியம் உள்ளவராக, வைராக்கியம் உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். தானியேலின் காரியத்தை பார்த்தோம் பாருங்க. அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார், நான் அசுத்தத்தோட கலக்க மாட்டேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாருங்க, அந்த பொற்சிலைக்கு முன்னாடி நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னாங்க. நீங்கள் அந்த பெரிய தீக்குள்ளே நீங்கள் தூக்கி போட்டாலும் சரி, அவர் விடுவிச்சாலும் சரி விடுவிக்காட்டாலும் சரி, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? இதை வணங்க மாட்டோம். தூக்கி போடுறாங்க, அவங்களுக்கு ஒன்றுவாங்க, தூக்கி போட்டவங்களாம் இறந்து போயிடுறாங்க. 7 மடங்கு அதிகமாக அந்த அக்னியை சூடாக்குறாங்க. கூட தேவனும் அவங்க கூட என்ன செய்கிறார்? உலாவி வரார். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து பெரியவர், அவர் உங்களோட இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதை பார்த்து அந்த ராஜாவே மனம் திரும்பி அந்த நாடு முழுசுக்கும் அவங்களுடைய தேவன் தான் ஜீவனுள்ள தேவன், அவரை தான் நீங்கள் சேவிக்க வேண்டும் கட்டளை பிறக்கப்படுது. அப்போ நம்ம சரியா இருந்தா நம்ம நாட்டில் எழுதப்படக்கூடிய கட்டளைகள் எல்லாம் நேராக இருக்கும். நம்ம தேவனுக்காக எப்படி இருக்கிறோம், எப்படி பக்தி வைராக்கியமாக இருக்கிறோம், நாம் எவ்வாறு பரிசுத்தமாக இருக்கிறோம், நம் தேவனுக்காக பரிசுத்தமாக இருப்பதற்காக நாம் எப்படி தீர்மானம் எடுக்கிறோம், நம்மை தீட்டுப்படுத்தாதபடி நாம் எவ்வாறு பாதுகாத்து கொள்கிறோம், இதெல்லாம் நம்ம தீர்மானம் எடுக்கும்போது, தேவனுடைய வழிகளில் நடக்கிறதுக்கு நம்மை நாமே நாம் அர்ப்பணிக்கும் போது, இப்படிதான் தண்டனை சிங்க கெபிக்கில் தூக்கி போட்டுருவாங்க, 3 நேரம் ஜோம் பண்ணக்கூடாது அப்படின்னு கட்டளை பிறந்தாச்சு. ஆனாலும் அவர் என்ன செய்கிறாரு? தேவன் என்ன செய்கிறார்? 3 நேரம் இடைவிடாமல் ஜெபிக்கிறார். யாருக்கும் பயப்படலை. மனுஷனுக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்குங்கிற வசனம் அவருக்கு தெரியும். அவர் தேவனுக்கு மாத்திரம் பயந்தாரு, தேவனை நோக்கி ஜெபித்தாரு. பாருங்க, சிங்க கபிக்குள்ள போடும்போது சிங்கங்கள் வாய்கள் கெட்டப்பட்டது, எதுவுமே அவரை சேதப்படுத்த முடியல. அவர் ராஜாவே கேட்கிறாரு, நீ ஆராதித்த ஜீவனுள்ள தேவனாகி தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு கேட்கிறார். அவர் இருந்தாரு அப்படின்னு சொல்ல, சிங்கரின் வாயை கட்டி போட்டுட்டாரு. சொன்னவங்கெல்லாம் உள்ள போகும்போது அந்த வாய் கட்ட விழுக்கப்படுது, அவங்கெல்லாம் இறையாய் போயிருந்தாங்க. ஆனா தானியேலை காப்பாற்றினார் தேவன். அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் நமக்குள் வாசமா இருக்கிறார். எப்படிலாம் வாசமா இருக்கிறாரு? ஃபர்ஸ்ட் வசனத்தின் மூலமாக நம்முடைய நற்பொருளாகிய ஆத்மாவை காத்து கொள்கிறோம். 2வதாக நம்முடைய ஆத்மாக்குள்ள ஜீவனுள்ள தேவனுடைய இயேசு கிறிஸ்து அவரை வாசம் பண்றாரு, இடம் கொடுத்திருக்கிறோம். 3வதாக ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். 4வதாக அக்கினியால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். இப்படி நம்ம நிரப்பப்பட்டிருக்கும் போது பரிசுத்தமானவர் நமக்குள் வாசமாயிருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த உலகத்திற்கு அடையாளங்களாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, தேவனுடைய வருகை இந்த நிமிஷம் வந்தால் கூட நம்ம அவை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நமக்கு நிறைய உதாரணங்களை தேவன் நமக்கு வேதாகமத்தில் தந்திருக்கிறாரு. நீங்கள் வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன வேண்டுமோ, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் அந்த வேதாகமத்தில் இருக்கிறது. தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார், உங்களோடு உலாவ விரும்புகிறார், உங்களோடு போஜனம் பண்ண விரும்புகிறார், உங்களோடு சஞ்சரிக்க விரும்புகிறார், எல்லாவற்றையும் விரும்புகிறார். தட்டிட்டு மட்டும் இல்லை, அவர் உள்ள வாரார். நீங்கள் கதை திறந்து கொடுத்துட்டீங்க, இதெல்லாம் செய்ய உங்களுடைய தேவனாக இருக்க விரும்புகிறார். நீங்கள் எப்படி அவரை விரும்பி ஏற்றுக்கொள்கிறீங்களோ அப்படியே அவர் உங்களுக்குள்ள என்ன செய்ய கிரியை செய்ய வல்லமுள்ளாய் இருக்கிற தேவன் இத்தனை காரியங்களை உங்களுக்காக அவர் செய்ய கிரியை செய்கிறார். அந்த நற்பொருளை நாம் பாதுகாத்து கொள்ளும் போது தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவர்.
நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நற்பொருளாகி ஆத்மாவை நாம் காத்து கொள்ளும் போது தேவன் நம்மை இந்த உலகத்திற்கு ஒரு ஒளியாக, ஒரு உப்பாக நம்ம என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். இந்த மக்களும் தேவனை நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க. உங்களை பார்க்குறவங்க உங்கள் அடிச்சுவடுகளை என்ன செய்வாங்க? பின்பற்றி வருவாங்க. நீங்கள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இந்த மக்களுக்கு என்ன செய்வீங்க? இருப்பீங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். அப்பா, அந்த நாளின் தகப்பனே, பிள்ளைகள் உம்மோடு தகப்பனே அப்போ அந்த காரியங்களை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டாங்க தகப்பனே. உம்மோடு இருக்க ஆசைப்படுறாங்க ராஜா, உம்மோடு போஜனம் பண்ண ஆசைப்படுறாங்க தகப்பனே, உம்மோடு உறவாட ஆசைப்படுறாங்க தகப்பனே, உம்மோடு சஞ்சரிக்க ஆசைப்படுறாங்க தகப்பனே. நீங்கள் அவங்களுக்கு தேவனாயிருக்க வேண்டும் என்று அப்பா அந்த நேரத்தில் தகப்பனே முழங்கால் படியிட்டு உம்மை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே அவர்களுடைய இருதயத்திலே கடந்து செல்லும்படிக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்கு கடந்து செல்லும்படிக்காக ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டையை எழுப்புகிறோம் தகப்பனே. சத்துருவின் கிரியைகளை யாரையும் தாக்காதபடிக்கு என் தேவன் தகப்பனே அந்த ஆத்மாவை நீர் தகப்பனே மிகவும் நேசிக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கென்று நீர் எடுத்து பயன்படுத்த போறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, உம்முடைய வசனத்தை அப்பா நாங்கள் சொல்லி இருக்கிறோம் தகப்பனே. கிரியை செய்கிற தேவனீர் கிரியை செய்ய தொடங்கி விட்டீர். உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, அந்த பிள்ளைகளை நீர் வழி நடத்தும். அப்பா, நீர் அந்த பிள்ளைகளை கைட் பண்ணுங்க தகப்பனே. அப்பா, வேதத்தை எடுத்து வாசித்து அதன்படி தகப்பனுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கிருபை தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் என் தேவனுக்கே தகப்பனே. எல்லா துதிகன மகிமைக்கே செலுத்துகிறோம். மீ பிரேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென்.